இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இது எல்லாருமே வந்து இந்த சமூகமே வெட்கி தலைகுறையக்கூடிய ஒன்றுதான். இது தொடர்ந்து உலகம் பூரா பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விழைவு. ஆனா இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அதனால நடவடிக்கை எடுத்த பிறகு பொள்ளாச்சியில நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த பிறகு கைது செய்து நடவடிக்கை எடுத்த பிறகு நான் என்ன போராட்டம் பண்ண முடியும்? நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும், அந்த வழக்கு சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் கண்காணிக்க. மேடம், நீங்க சொல்லும்போது அந்த யார் அந்த சார் அப்படிங்கறத பெரிய ட்ரெண்ட் பண்றாங்க எதிர்கட்சிகள். இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட யார் அந்த சார் அப்படிங்கறது ஒரு சந்தேகம் இருக்கு. அது பெண்ணுடைய பார்வையில இருந்து அந்த யாருங்கிறது வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கறது இல்ல. அந்த பெண் வந்து எப்படிங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் வந்து அந்த போன் வந்து அப்போ வந்து ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க. விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையிலே அது வெளிப்படலாம், அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம்.